வணக்கம் உறவுகளே. நான் லீவ் விட்டுருக்காங்க, அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க, உட்காந்து ரெக்கார்டு அசைன்மெண்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன். என்ன தொல்லை அப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அங்க பாருங்களேன், 2 ஜீவன்கள் வந்து பலசரக்கு எழுதி வணக்கம் உறவுகளே. அது கரெக்டா இருக்குதப்பா, அது கரெக்டா இருக்குதப்பான்னு வளரிக்கிட்டே வீட்டுக்கு பலசரக்கு எழுத வேண்டாமா? இப்ப வாங்குற பலசரக்கு 6 மாசம் வச்சுக்கணும். இப்ப 5வது மாசம் 6ஆம் தேதி இதுல இருந்து கணக்கு பாத்துக்கோங்க. இல்ல அப்ப 6 மாசம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்ல. அப்ப நான் வந்து எல்லாமே நான் கிராம் போடுவேன், கிலோ கணக்குல போடுவேன், அது வாங்கி கொடுத்துருங்க. ரைட், சரியா? 6 மாசம் லிட்டர் வந்து 6 லிட்டர் கேன் 2 12 லிட்டர். ஏன்னா ஒரு மாசத்துக்கு 2 லிட்டர் வருது. ஆமா, 12 லிட்டர் வாங்கி கொடுத்துடணும். அதே மாதிரி கடல் எண்ணெயே யூஸ் பண்ணுவோம், வேற ஒண்ணு என்ன வேண்டாம், கடல் யூஸ் பண்ணுவோம். உறவுகளே, இன்னைக்கு நாங்க வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு நாங்க வந்து வீட்டுக்கு பட்ஜெட் போடுறோம், அதாவது பலசரக்கு சாப்பாட்டுக்கு உண்டான பட்ஜெட் போட்டுட்டு இருக்கோம். இது ஃபுல்லா நீங்களும் பாருங்க. என்ன காரணம்னா, இப்ப நாங்க 2-3 மாசம் ஆச்சு ஜாமாவே வாங்கல, வாங்கல. வெளியில வந்து நாங்க வந்து டிமார்ட்ல தான் எப்பவுமே வாங்குவோம். அதனால இப்ப கொஞ்ச நாள் அப்படிதான் வாங்குறோம், மிந்தில இருந்து கிடையாது. இப்ப கொஞ்ச நாளா நாங்க டிமார்ட்ல தான் வாங்குறோம். ஒரு வருஷம் 2 வருஷமா வாங்குறோமா, ஒரு வருஷமா நாங்க டிமார்ட்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கம்ஃபர்டபிளா, எங்களுக்கு நல்லா நல்லா இருக்கு. அதே மாதிரி லாங் லைஃபா பொருள் கிடக்கு. அதே கொஞ்சம் அதிகமா வாங்குறதுனால நம்ம அப்படியே இருக்கு, விலையும் நம்மளுக்கு ஒத்தாதான் இருக்கு. இப்ப மொத்தமா நாங்க வாங்க போறதுனால என்னென்ன பட்ஜெட் என்னென்னு உங்களுக்கு நான் காமிக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்க. டிமார்ட்டுக்கு இன்னைக்கு போல, நாளைக்கு தான் போறோம். இந்த வீடியோ தனியா வரும், நாளைக்கு டிமார்ட் வீடியோ தனியா வரும். நம்ம உறவுகிட்ட வந்து அந்த டிமார்ட் வீடியோ ஃபுல்லா போட்டுருந்தோம். நீங்க நல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காவியா வந்து நாங்க பழச இருக்கோம், காவியா உட்காந்து சின்சியரா அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெக்கார்டு ஏதோ ஒண்ணு தானே. ஆமா, காவியா 10th இல்ல, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ல. சரி, பண்ணாதான் நல்லது. சரி, அடுத்து சொல்லுங்க. என்ன நீதான் சொல்லணும். பருப்பு போட்டுறட்டா? பருப்பு போடு. மணிப்பருப்பு எனக்கு எப்படி வரும்? மணிப்பருப்பு எவ்வளவு போடுற? 6 மாசத்துக்கு சொல்லிருக்கீல்ல, 6 மாசம் கேட்கக்கூடாது சொல்லிருக்கல காவியா. அப்ப ஒரு 6 கிலோ போடுவோம். 2 கிலோ போடுவோம். ஒரு மாசத்துக்கு 1 கிலோவா? ஆமா, திடீர்னு உளுந்த வடை கட்டுறீங்க. இட்லி தோசை மாவு எப்பவுமே வீட்டுல இருக்கணும். காவியெல்லாம் உளுந்த வடை ஒரு 6-7 வடை அடிக்காதுமா. நீங்க? நானும் சும்மா 2 வடை சாப்பிடுவேன், அவ்வளவுதான். யாரு நீங்க? ஆமா, வீட்டுல போட்ட வடை 2 சாப்பிடுவீங்க? ஆமா, 2 வடை சாப்பிடுவேன். தோரம்பருப்பு வேணுமா? வாங்கலாம். ஒரு கிலோ போட்டுருமா? ரேஷன் பருப்பு 1 கிலோ வாங்குறோம். ஆனா அது அவ்வளவா நல்லா இல்ல, கூட மிக்ஸ் பண்ணி போட்டாதான் நல்லா இருக்கும். ஆமா, தோரம்பருப்பு 1 கிலோ 2 கிலோவா? துவரம்பருப்பு, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு ஒரு 2 கிலோ போட்டுடுவோம். 2 கிலோ. துவரம்பருப்பு ஒரு 2 கிலோ. மணிப்பருப்பு 2 கிலோ காணுமா? அதுக்கு மேல வச்சாலும் ஒரு கிலோ போட்டுரு. எவ்வளவு போட்டுரு, இதை எழுதிடுவோம். அப்புறம் எவ்வளவு உங்க வீட்டுல இதே மாதிரி நீங்க போடுவீங்களா? இதே மாதிரி பட்ஜெட் போடுவீங்களா? எழுதி கணக்கு பார்த்து பண்ணுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது, ஆத்திர போட்டாலும் அளந்து போடு. காவியா ஒண்ணு கவுண்டர் கொடுக்கல நீக்கு. இதெல்லாம் பழைய மாடல். இது எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனா நல்லா கட்டியா இருக்குல்ல, கட்டியா இருக்கு. இந்த இது மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்குமா? 10 எங்க நம்ம கடையில எடுத்தோம். ஆமா, கடையில இருக்காம ரோட்ல இல்ல, கடையில கேட்டேன். இது 10 வருஷம் இருக்காது எடுத்து. மாடல் பத்தியா? இப்ப வந்து கண்ணாடி வலையில நான் போடல, ஏன்னா அதையும் உறவுகள்கிட்ட சொல்றேன். கிட்ட வந்து காட்டு. இல்ல, கிட்ட வந்து காட்டல, அதையும் நான் ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். கண்ணாடி வலையில வாயில என்ன கொடக்கட்டி வச்சிருக்கீங்க? அவங்க வாயில வந்து நீங்க வந்து மௌன விரதமா இருக்கீங்களா, இல்ல சிப்ஸ் உள்ள சிப்ஸ் சாப்பிடுறீங்களா? இல்ல இருக்குல்ல, இந்த வளையல் இப்ப கண்ணாடி வளையல் கையில இல்ல. ஏன்னா அதுக்கும் நான் ரீசன் சொல்லிடுறேன். நேத்து நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க பாட்டி தான், அவங்க வயசு 85 வயசு ஆச்சு. அவங்க கொஞ்சம் அவங்க தவறி போனாங்க, அதுக்கு போயிட்டு வந்தேன். பெரியமா? ஆமா, எனக்கு அத்தை. ஆனா வயசு 85 வயசு இருக்கும், உங்களுக்கு 85-82 இருக்கும். அந்த சமயம் அந்த இதுல இருக்கும். போயிட்டு வந்தேன். எப்பவுமே நான் கையில 2 கண்ணாடி வளையல் போட்டுப்பேன்.
அந்த மாதிரி வீடுகளுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை கலட்டி போட்டுருவேன், கலட்டி டஸ்ட்பின்ல போட்டுருவேன். இது வந்து பெண்கள் வந்து இதை கரெக்டா ஃபாலோ பண்ணியும். ஏன்னா கண்ணாடி வளையல் வந்து என்னைக்குமே என்ன அவங்க நேர்மறை சக்தி எதிர்மறை சக்தி அது அது வாங்கிடும். சக்தி வந்து அதிகம் உள்ளது. அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த இது என்னுடைய சாஸ்திரம், தவறா யாரும் நினைக்க வேண்டாம். நான் பெரியவங்கள்ட்ட கேட்டு அறிஞ்ச ஒண்ணு. உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன், நான் கடைபிடிக்கிறது தான் சொல்றேன். நல்லா இருந்தா ஏத்துக்கோங்க, இல்லன்னா விட்டுருங்க. ஆனா அது பண்ணுங்க, ரொம்ப நல்லா நான் இருக்கும். பண்ணிட்டு இருக்கேன், நிறைய நல்லாதான் இருக்கு. அந்த கண்ணாடி வளையல வந்து என்ன பண்ணணும்னா டஸ்ட்பின்ல போட்டுறேன், போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு டஸ்ட்பின்ல போட்டுருவேன். மறுபடியும் 2 கண்ணாடி வளையல் எடுத்து சாமி கிட்ட வச்சுட்டு அப்புறம் போடுவேன். இதே மத்த இடங்களுக்கு போனா கழட்டி போட மாட்டேன். இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் போனா மட்டும்தான் கழட்டி இந்த போடுவேன். குழந்தை பத்த வீட்டுக்கு போனா அதெல்லாம் கழட்டி போட மாட்டேன். ஏன்னா எப்பவுமே அப்படித்தான் வந்து குளிச்சுட்டு புது வளையல் உள்ள புது ரூம்ல விளக்கு பாத்துல வச்சுட்டு அம்மா அங்காள பரமேஸ்வரி போட்டோல வச்சுட்டு தான் போடுவா. ஆனா இது நீங்களும் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. கண்ணாடி வளையலை மிஞ்சதுக்கு எதுவுமே கிடையாது. அதே போல ஏன் இன்னைக்கு நான் போடல அப்படின்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேண்டாட்டு நாளைக்கு புதன்கிழமை எங்க ஊர்ல எங்களுக்கு திருமணமான கோவில் கிருஷ்ணன் கோயில்ல ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்திருக்கேன், ஷார்ட்ஸ்ல வந்திருக்கோம். அந்த கோயில்ல நாளைக்கு திருக்கல்யாணம் நடக்கு காலையில. அதே போல நாளை கழிச்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல திருக்கல்யாணம் நடக்கு. அப்பதான் நீங்க கயிறு மாத்துவேன். அந்த கயிறு மாதிரி நாளைக்கு காலையில வச்சு கும்பிட்டுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வரணும். நாளைக்கு கிருஷ்ணன் கோயில் கல்யாணம் இருக்கு, அதுக்கு போகணும். அப்போ போல இந்த கண்ணாடி வளையல் போட்டு கோயிலுக்கு போவேன். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அதனால நாளைக்கு காலையில வச்சு கும்பிட்டுருவேன், போட்டுட்டு கோயிலுக்கு போயிருவேன். கிருஷ்ணன் நாளைக்கு திருக்கல்யாணம். டெய்லி அப்பாவி அப்பா அழையிறாங்க அந்த கோயில் விளையாட்டான், போர்டுல பாக்கல. நான் போவேன், நின்று கும்பிடுவேன், போயிட்டே இருப்பேன். போர்டுல எழுதி வச்சிருக்காங்க. நான் நேத்து கேட்டேன், ருக்கிட்ட கேட்டேன், நாளைக்கு திருக்கல்யாணம் 6 மணிக்கு. அந்த மாதிரி ருக்குக்கு தெரியும்ல கரெக்டா. அண்ணன் பெருமாள் நாங்க தானே வேலை பார்க்கணும், அதனால 6 மணிக்கு காலைல 6 மணிக்கு கல்யாணமா. நாளா கழிச்சு மீனாட்சி கல்யாணம், அன்னைக்கு திரும்ப கயிறு மாத்துவேன். இதே மாதிரி எல்லாரும் பண்ணுங்க. நான் எப்படின்னா லைவ் ஓடும், எப்படியும் வந்து டிவில வந்து லைவ் ஓடும். அந்த டிவி முன்னாடி வச்சே மாத்திடுவேன். லைவ் ஓட விட்டுக்கிட்டே நேரம் அம்பால பார்த்து உட்காந்து, நம்மளுக்கு அங்கதான் போகதான் கொடுப்பனே இல்ல, இங்க இருந்தாத பாப்போம். இப்ப அப்ப இந்த காலங்கள் நாகரிகம் எப்படி எல்லாம் வளர்ந்துருக்குன்னு பாருங்க. நம்ம அங்க போக முடியல, நேர்ல பார்க்க முடியலங்கிறத அதை இங்க வச்சு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நல்லா பார்ப்போம். அந்த அம்பாளுக்கு திருமணம் முடிஞ்ச உடனே திருமணம் ஏறின உடனே நானும் கயிறு மாத்திப்பேன். ஐஸ் காவியா அது எவ்வளவு கூட்டம் தெரியுமாடா? வருஷம் நான் அப்படிதான் பயங்கரமா இருந்தா நம்ம கோவில் பெட்டியோட 3 மடங்கு கூட்டமா இருக்கும். அங்கெல்லாம் கிட்ட எல்லாம் போக முடியாது. அப்பதானமா அந்த அழகர் கல் அழகருக்கு ஆசை அலங்காரம். சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு நான் வியாழக்கிழமை திருக்கல்யாணம். சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி வருது. நம்ம கல்யாணம் வியாழக்கிழமை. நம்ம அப்புறம் ஆமா நாளை கழிச்சு திருக்கல்யாணம். நம்ம கோயிலுக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லடா, நம்ம கோயில் திங்கக்கிழமை நம்ம போனோம். ஆமா திங்கக்கிழமை திங்கக்கிழமை பௌர்ணமி. இந்த வட்டம் நம்ம பௌர்ணமிக்கு நம்ம ஃபேமிலியா போறோம், சரியா? போய் நல்லா இன்னைக்கு திங்கக்கிழமை ஃபேமிலியா போறோம். இந்த கயிறு மாத்தணும், கயிறு பூராமே விழுந்து. நீங்களும் உறவுகளை இதை கடைபிடிங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நீங்க கடைபிடிச்சிட்டே வாங்க. இப்ப நாம வீட்டு பட்ஜெட்டை போடுவோம், சரியா? ஆமா, இதுக்கு தொடர்பு இதுல தொடருவோம். ஒண்ணுன்னா போட்டுட்டு நாளைக்கு வாங்கிட்டு, இன்னைக்கு கொஞ்சம் இந்த ஃபுல் வீடியோ பாத்துருங்க. நாளைக்கு டிமார்ட்ல போய் வாங்குற வீடியோ போட்டு வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறோம், நம்ம வீட்டோடைய பலசரக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு, சரியா? கடல் 5 லிட்டர் கடல் எண்ணெய், முதல்ல பருப்பு, இந்த மாதிரி ஐட்டங்களை கொடுக்குறேன், சரியா? இல்ல மறந்த கூட இல்ல கிராம்னா எவ்வளவு போட்டா அதை சொல்றீங்களா? அது அங்க வச்சு வாங்கும்போது பாத்தீங்கன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிருக்கு. நீங்க தான் 6 மாசத்துக்கு ஏற்பட இருக்கீங்கல்ல. வந்து வெங்காய கூட வந்திருக்கு, ஃப்ரிட்ஜ், ஸ்டோரேஜ் பாக்ஸ், சாம்பு டப்பா, மயோனஸ் எல்லாம் வந்திருக்கு. பாத்திரம் கழுவி போட கூடை, அது உடஞ்சு போச்சு. வெங்காய கூட இல்ல நம்ம. வெங்காயம் கூட நான் வாங்கவே உடச்சிருந்தாங்க. அந்த பத்தியில இப்படி நல்ல பொங்கலுக்கு வந்து எந்த பொருளையும் ஆக்க தெரியாது, அழிக்கத்தான் தெரியும். தெரியாம உடச்சிட்டா. இன்னொன்னு அப்புறம் கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடஞ்சு போச்சு. நேத்து நான் ஒரு கண்ணாடி கிளாஸ் உடஞ்சோம். எந்த கண்ணாடி கிளாஸ்? ஜூஸ் கிளாஸ். அதே 4 இருந்தது, 4 நான் தான் உடைச்சிருக்கேன். ஆக்சுவலி இன்னும் 1 இருக்கு. கைப்பட்டால டம்னு உடஞ்சு. இல்ல அது என்ன ஆச்சுன்னா, அதுதான் விலை கொடுத்து, அதாவது அதிக ரேட் உள்ளது வந்து குவாலிட்டியா நல்லா உழைக்குது. நம்ம அந்த சௌரியமா அந்த ரோட் கார்ட்ட வாங்குறோம் பத்தியா, அது திருட்டு. அது ஒண்ணுமே செய்யல. எப்பவுமே நான் சிங்கிள் ஒன்னா போடவே மாட்டேன், தனித்தனியா தான் வச்சிருப்பேன். தனியா தான் வச்சிருந்தேன். ஒரு கரண்டி எடுத்து கழுவிட்டு இருந்த மாதிரி இப்படி கரண்டியை கழுவையில அந்த கரண்டி அந்த கைக்கு இப்படி லைட்டா தான் தட்டுச்சு. என்னமா அப்படி இப்படி வச்சுட்டு கேளுங்க, இப்படிதான் தட்டுச்சு. 2 உடஞ்சிருச்சு.
ஆக்சுவலி வந்து அந்த கண்ணாடி டம்ளர் 4 டம்ளர் இருந்துச்சு. 4த்தையும் அம்மா நான் உடைச்சிட்டாங்க. தான் வச்சேன். இன்னும் ஒரு டம்ளர் இருக்கு ஜார் மாதிரி ஃபலூடா டம்ளர். அது மட்டும் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் கண்ணாடி பொருள் நாளைக்கு நல்ல மாடலா உள்ளது இது. மாடலா பவுல் இதெல்லாம் அதாவது நான் சாப்பிடும் போது எனக்கு வந்து தண்ணி வந்து நிம்மதி வந்து கண்ணாடி டம்ளரே வரும். நான் எடுத்து குடிக்கிற மாதிரி அதான் ஒரு ஸ்டைலா இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க கண்ணாடி ஸ்டைலா இருக்கும். எனக்கு வேணும், எனக்கு அதுவே டிஷ் செஞ்சு கொடுத்தனா நம்ம அந்த பொருட்கள்லாம் வாங்குறதுல டிஷ் செஞ்சு கொடுத்தனா முதல் ஆளா உட்காந்து டேஸ்ட் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க. ஆனா பொருள் வாங்கல துட்டு செலவாயிட்ட மட்டும் கோவம். சாப்பிடும் போது நல்லா இருக்காதியா, ஆனா படம் கொடுக்கும்போது கஷ்டமா இருக்கு. எதுக்கு? என்ன முதல்ல ஷேவ் பண்ணுங்க. நான் ஏன் சர்வ் பண்ணாம இருக்கேன், கோயிலுக்கு போகணும்ல, அதனாலதான் அடுத்த வாரம் போமா, அடுத்த போகலாம், அடுத்த வாரம் போயிடுவோம். அதனாலதான் நான் வெயிட் பண்ணல. நான் எப்ப பண்ணிக்க சரி, மாட்டேன். அப்ப இந்த வாரம் நாளைக்கு ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிடுவோம். சரி, சரியா? நாலாகிழச்சில இருந்து விரதமா வரமா இருக்கும். இருக்கும். சரியா? ஒரு வாரம் விரதம். இந்த கோயில்ல வியாழன் எப்ப ஃப்ரீயா இருக்குமோ அப்பதான் வியாழக்கிழமை கடகம் ஃப்ரீயா இருக்கும். ரைட். இதுக்கு அடுத்த வாரம் போகணும். கோவிலுக்குடா அது எந்த கோயிலுக்கு நம்ம உறவு நம்ம உறவு அப்ப காமிப்போம். வீடியோ வீடியோ போடுவோம்ல. போவோம்ல நாம. சரியா? ஒரு நேர்த்திக்கடன் இருக்கு, அந்த நேர்த்திக்கடனை செலுத்தணும். 2 நேரம் 2 நேர்த்திக்கடன் இருக்கு, 2 கோயில்ல. 2 நேர்த்திக்கடன் 2 கோயில்ல இருக்கு, 2 பேருக்கு. அத நான் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாங்க செலுத்துறோம். அப்ப பாப்போம். அதுக்கு தான் வளர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? சரி, அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான்வெஜ் எப்பயும் வெளியில போறோம், கடையில சாப்பிடுவோம், அப்படின்னு நான்வெஜ் சாப்பிடுவோம். முடிச்சுட்டு நாலாகஸ்ட்ல இருந்து வீடெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு நாலாகஸ்ட்ல இருந்து விரதமா இருந்துருவோம். ரைட். ஆமா, அந்த கடமையை முடிச்சுவோம். என்ன ஆமா. வேலையா? எப்படி பத்தியா கிண்டல் பண்றது? வேலையா? இது வேற வேலையே இல்ல. எனக்கு ஏதாவது வேணும். சரி, என்ன வேணும்? அடிக்கட்டி வைக்கணும். சரியாமா, அவ்வளவு பட்ஜெட் அவ்வளவுதான், பட்ஜெட் முடிஞ்சுது. இத வந்து நாங்க நாளைக்கு வாங்கிட்டு பொருளை காமிச்சு அந்த ரேட் என்னன்னு அதையும் நாங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம். சரியா? பாய் பாய். Okay, இதே மாதிரி இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. அடுத்தாலும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நாளைக்கு லைக் வீடியோ பண்ணுங்க, ஷேர் சுவாரஸ்யமா பண்ணுங்க, இருக்கும். கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க. ஓகேவா? ஓகே, பாய். Bye, தேங்க்யூ.